மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாப்பிக்கு டேட்டா மைனிங். டேட்டா மைனிங்னா என்ன அப்படிங்கன்னு இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டா மைனிங்னா என்ன? அதாவது டேட்டா மைனிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய டேட்டா பேஸ், அதாவது தகவல் தளம் இருக்கும். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இதை பகுப்பாய்வு செய்கிறோம். பகுப்பாய்வுனா டேட்டா அனாலிசிஸ், தரவு பகுப்பாய்வு செஞ்சு அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்னென்னா டேட்டா மைனிங். டேட்டா மைனிங்கிறது ஒரு டெக்னிக், அதாவது ஒரு நுணுக்கம். சரிங்களா? அந்த நுணுக்கம் என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்கனவே சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு என்னென்னலாம் அந்த தகவல்களுக்கு இடையிலான தொடர்புகள், அது பற்றிய விவரங்களை எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கறது தான் இந்த டேட்டா மைனிங். சரிங்களா? ஸோ அப்படி அதுக்குள்ளே சேமித்து வைக்கப்பட்டிருக்கவைகளை எடுத்து நமக்கு கொடுக்கறது தான் இதோட வேலை. அப்படின்னு அர்த்தம். டேட்டா மைனிங்னா தரவு பகுப்பாய்வு அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்கே பாருங்கள், ஸோ ப்ராசஸ் ஆஃப் சார்ட்டிங் த்ரூ லார்ஜ் டேட்டா செட். ஸோ லார்ஜ் டேட்டா செட் அப்படின்னா ஒரு பெரிய தகவல் தளம் இருக்குது. ஓகேங்களா? அதாவது தகவல் இன்ஃபர்மேஷன், டேட்டாஸ் எல்லாமே இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு இடையிலான தொடர்புகள், இது ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ணி அது என்னென்னா பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா டேட்டா அனாலிசிஸ் வழியாக இதை நம்ம பண்ணுறோம். சரிங்களா? அப்படி பண்ணுற ஒரு ப்ராசஸ் பேர் தான் என்னென்னா டேட்டா மைனிங் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரிடிக்ட் ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ். அதாவது ஃப்யூச்சர் ட்ரெண்டுனா நம்ம எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படி, அதாவது பாஸ்ட்டு டேட்டானா கடந்த கால தகவல்கள், நிகழ்கால தகவல்கள், அதை வச்சு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், கணிக்க முடியும். அதுதான் இதோட வேலை. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா பார்ட் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஓவரால். ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் தரவு பகுப்பாய்வில் ஒரு பாகம் தான் இது இந்த டேட்டா மைனிங் அப்படிங்கிற. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அட்வான்ஸ்டு அனலிட்டிக் டெக்னிக்ஸ் டு ஃபைண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டா செட்லேருந்து என்னென்னா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இது என்ன அப்படின்னா கிரானுலர் லெவல் அப்படின்னா என்னென்னா, அதாவது அளவு சின்னதாக இருக்கும், அதில் தகவல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னதாக இருந்தாலும் அது என்னென்னா எல்லாத்தையும் பிரதிபலிக்கிறதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா கேடிடி அப்படின்னு சொல்லுவோம். கேடிடினா நாலேஜ் டிஸ்கவரி இன் டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சேமிக்கிறது, அடுத்தது அதை ப்ராசஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறது. இந்த 3 ப்ராசஸும் இந்த கேடிடியில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இந்த இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஸோ the information it generate can be used in business intelligence. So business intelligence advanced analytic application that involve analysis of historical data. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிஸ்டோரிக்கல் டேட்டா அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு பழைய கடந்த கால டேட்டாவையும் நிகழ்கால டேட்டாவையும் எடுத்து எதிர்காலத்தை நம்ம பிஸ்னஸில் எப்படின்னு தீர்மானிக்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் வைங்க, ஒரு கறிக்கடை இருக்குது அப்படின்னா அந்த கறிக்கடையில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வியாபாரம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சேமித்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஒரு உதாரணத்துக்கு. சரிங்களா? அது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த தகவல்கள் ஒவ்வொரு நாள் கணக்கில் சேமித்து வச்சுருக்கோம். அந்த தகவல்களின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி எந்த நாட்களில் வியாபாரம் வருது, எந்த நாட்களில் வியாபாரம் இல்லை அப்படிங்கிறத பொறுத்து அந்த கறியோட அளவை குறைக்கவும் கூட்டவும் முடியும். இந்த மாதிரி எதிர்காலத்தில் நம்ம செய்யக்கூடிய நிகழ்வுகளுக்கு இது ஒரு காரணமாக அமையுது.
சரிங்களா? இது இந்த தகவல்கள் இதைத்தான் வந்து என்னென்னா இப்போ பாஸ்ட் டேட்டா அண்ட் ப்ரெசன்ட் டேட்டா வச்சுட்டு ஃப்யூச்சர் டேட்டாவை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து தீர்மானிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா வேரியஸ் ஆஸ்பெக்ட் பிளானிங், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அண்டு மேனேஜிங் ஆப்ரேஷன். ஸோ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அதாவது பிஸ்னஸில் நடக்கக்கூடிய செயல் உத்திகளை வந்து நம்ம பிளான் பண்ணவும் அதை ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறக்கும் இந்த டேட்டா மைனிங் அப்படிங்கிறது உபயோகமாக இருக்குது. இதுக்கு நிறைய இதை சொல்லியிருக்காங்க, மார்க்கெட்டிங்கு, அட்வைஸிங்கு, சேல்ஸு, கஸ்டமர் சப்போர்ட்டு, இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே இதில் எல்லாத்துலேயுமே இந்த டேட்டா மைனிங் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இது எல்லாமே அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் அப்ளை பண்ணுறாங்க. இது வந்து டேட்டா சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது, சாதாரண பிஸ்னஸில் பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டு, எக்ஸிக்யூட்டிவ், ஒர்க்கரு எல்லாருமே இந்த டேட்டா அனாலிசிஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆய்வு செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்னென்னா மெஷின் லேர்னிங் அல்காரிதம் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் has automated more of the process, made it easier to mine massive data set. ஸோ massive data set அப்படின்னா என்னென்னா பெரிய டேட்டா செட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏஐ டூலு இல்லை மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆய்வு செஞ்சு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை தீர்மானிக்கிறோம். எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களாகட்டும் வேறு பல விஷயங்கள் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறதுக்கு இது ஒரு உபயோகமாக இருக்கிறது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த டேட்டா மைனிங் வந்து 4 ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க. முதல்ல டேட்டா கேதரிங் அப்படின்னா என்னென்னா, அதாவது ரிலவெண்ட் டேட்டா அப்படின்னா என்னென்னா, ரிலவெண்ட் டேட்டானா நம்ம எந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்குமோ அதுக்கு தொடர்புடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே முதல்ல வந்து அதை வந்து எடுத்துக்கிறோம். அதை எடுத்து அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறோம். சரிங்களா? அப்படி சேர்த்துறது தான் வந்து என்னென்னா டேட்டா கேதரிங் அப்படிங்கிறோம். இப்படி சேர்த்துறதும் போது அது டேட்டா வேர்ஹவுஸாக அல்லது டேட்டா லேக்காக உருவாயிருது. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக இருக்கும், அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டேட்டாஸ் வச்சு என்ன பண்ணுறோன்னா டேட்டா ப்ரிப்பரேஷன்னா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறது. ப்ரீ ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா அந்த டேட்டாவை வந்து என்னென்னலாம் வந்து தொடர்புடைய டேட்டாஸ் என்ன இருக்குதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு தொடர்பில்லாததை நீக்கிறது, அதில் வந்து என்னென்னா கூடுதலாக சேர்த்துறது, இந்த மாதிரி அந்த ஆய்வு செய்கிறதுக்கு முன்னால் அதை தயார் நிலைக்கு கொண்டு வர்றது, அதான் வந்து டேட்டா ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறோம். சரிங்களா? அப்புறம் மைனிங்னா அதுலேருந்து நம்ம டூல்ஸ், அப்ராப்ரியேட் டேட்டா மைனிங் டெக்னிக், அதாவது என்ன டேட்டா மைனிங் டெக்னிக்கை உபயோகப்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அல்காரிதம் உபயோகப்படுத்தி அதை வந்து மைன்னா எடுக்கிறது. ஓகேங்களா? அதாவது அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பல்வேறு நுணுக்கங்களை உபயோகப்படுத்தி அந்த இதை வந்து நம்ம எடுக்கிறோம். அடுத்தது லாஸ்ட்டாக என்னென்னா டேட்டா அனாலிசிஸ். அதை டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பிரேஷன்னா ஆய்வு செய்கிறது, தரவு பகுப்பாய்வு செய்கிறது, இன்டர்பிரேஷன் அதுக்கு விளக்கம் கொடுக்கறது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடியது. இதில் 4 ஸ்டேஜ் இருக்குது டேட்டா மைனிங்கில். ஃபஸ்ட்டு டேட்டா சோர்ஸ், அதாவது டேட்டா கேதரிங் மாதிரி, டேட்டா எக்ஸ்ப்ளரேஷன் கேதர் பண்ணுறது, மாடலிங்னா அதுக்கு ஒரு மாடல் கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து மதிப்பீடு செய்கிறோம். டெப்ளாயிங் த மாடல், அதில் போய் என்ன பண்ணுறோம், அதை வந்து செயல்படுத்தி இறுதியான முடிவுகளை எடுக்கிறோம். மாணவர்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னென்னா இன்ட்ரடக்ஷன் அபவுட் த டேட்டா மைனிங், அதாவது இன்ட்ரடக்ஷன் தான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.